அண்மை செய்தியை பார்க்கிறோம். வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் இன்று மாலை சீமான் ஆஜராக இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். கோகுல், இன்று காவல் நிலையத்தில் சீமான் ஆஜராக இருப்பதாக சொல்லப்படுகிறது. விவரம் என்ன? நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இன்று மாலை வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராகிறார். நடிகை விஜயலட்சுமி அளித்த புகாரில் சீமான் நேரில் ஆஜராக வலசரவாக்கம் போலீசார் ஏற்கனவே சம்மன் அனுப்பியிருந்த நிலையில் நேற்றைய தினம் அவர் நேரில் ஆஜராகாமல் வழக்கறிஞர்கள் ஆஜராகி கூடுதல் அவகாசம் வேண்டும் ஆஜராகுவதற்கு என்று கேட்கப்பட்டது. இந்த நிலையில் இரண்டாவது சம்மன் வலசரவாக்கம் போலீசாரால் வழங்கப்பட்ட நிலையில இன்று மாலை 6 மணிக்கு வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆஜராகிறார். ஏறக்குறைய 12 வார காலத்தில் இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கக்கூடிய நிலையில விஜயலட்சுமியிடம் ஏற்கனவே வாக்குமூலங்கள்லாம் பெறப்பட்டு இந்த வழக்கு தொடர்பான அனைத்து ஆதாரங்களையும் காவல்துறை திரட்டி இருக்கக்கூடிய நிலையில சீமானிடமும் விசாரணை நடத்துவதற்காக தான் இந்த சம்மனானது அனுப்பப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 2 முறை சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு. இந்த வழக்குல சில மாதங்களுக்கு முன்பு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆஜராகி விளக்கம் அளித்திருந்த நிலையில விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய மீண்டும் விசாரிக்க காவல்துறை முடிவு செய்திருந்த நிலையில் இன்று மாலை சீமான் நேரில் ஆஜராக இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. நன்றி கோகுல். கூடுதல் விவரங்களுக்காக மீண்டும் இணையலாம்.